இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன் நான் செவனான்னு இருக்கையா என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன்? ஆஃபீஸில் ஸ்வேதா சொல்லியிருக்கேன்ல, அவன் இன்னைக்கு எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல் கோமால அதுக்குள்ள என்ன பொட்டியா? கண்டத்தில் செங்கடலை ஒட்டியுள்ள சிறிய நாடான எரித்திரியாவில் அடிக்கடி உள்நாட்டுப் போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை மளமளவென குறைந்துவிட்டது. அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே காலத்தை கழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் ஆண்கள் அனைவரும் கட்டாயம் 2 திருமணம் செய்ய வேண்டும் எனவும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் வினோத சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2க்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டாலும் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. மேலும் கணவரின் முதல் மனைவி இந்த திருமணத்தை எதிர்க்கக்கூடாது எனவும் அவ்வாறு எதிர்த்தால் அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே கதைத்தாய் நீதான் என் கண்கள் தேடி ஜீவன் பருகி लेकिन ये साला कर क्या रहा है यहाँ पे? अच्छा அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. குதட்டி மேலே படுத்துக்கலாமா பட்டு பூவே குட்டி தீவே விரலிடை உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். நித்தம் இரவில் வித்தை படிக்கையில் ரசித்து பழகும் அழகு அம்மாடி இதுதான் காதலா
கம்பீரமா இருக்குல்ல அவங்க யானையை பார்க்கும்போது. ஆனா பாக்குற சரியா? இந்த காட்டுக்குள்ளதான் நீ யானை போக போறோம். அந்த யானை வந்தாலும் சரி, அந்த புலி வந்தாலும் சரி, சரியா? வா. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? காமெடி பீஸ். கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே. முத்தம் கொடுத்து கிழிச்ச அதுவே தண்ணி மூதேவி. வேர்வை தண்ணியா? நான் கூட முத்தம் தான் கொடுத்தேன்னு நினைச்சேன். கொடுத்துட்டீனாலும் லிப் டு லிப் கிஸ் பண்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இத நான் சொல்லங்க, ஆய்வு சொல்லுது. உங்களுடைய பார்ட்னரை அடிக்கடி கிஸ் பண்ணுங்க, நீங்க ஹெல்தியா இருக்கிறது. அதுக்கு முதல்ல பார்ட்னர் இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம லவ் பண்ணணும் தோணும். ஆனா சத்தியமா சொல்றேன், லவ் பண்ணிட்ட ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா. சொல்லுங்கடா நெக்ஸ்ட்.